Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது தால் தட்கா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. யூஸ்வலாக வைக்கிற சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட் கூட ரொம்ப வேறு மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தால் தட்கா செய்கிறதுக்காக ஒரு கப்பு டூர் டால் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு அது வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு துவரம் பருப்பு போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும், வேறு பருப்பில் செஞ்சால் நல்லா வராது. இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு என்னென்ன போட்டு வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண பருப்பை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப்பு வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 3 டொமேட்டோ, 1 டீஸ்பூன் நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின உடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மூடி போட்டுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுடணும். பருப்பு வந்துட்டு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்தால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ கொஞ்சம் திக்காகும், டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். பருப்பு வந்துட்டு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரா. இப்போ கடுகு வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கலைன்னா கசப்பாக இருக்கும். கடுகு நல்லா வெடிக்கிற டைமில் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். பாருங்கள், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே கோல்டன் ஆகிருக்கு. இப்போ ஒரு 1/2 ஆனியன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை சேர்த்துட்டு இன்னும் 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் கூட கோல்டன் ஆச்சுன்னா சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு இந்த அளவுக்கு கோல்டன் ஆகிருக்கு. இவ்வளோ வந்தால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம இதை தாலில் சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசா இது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.